1 பேதுரு 1 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று நாம் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவர் நம்ம அறிவதற்கு முன்பதாக, நம் எல்லோரும் வழி தவறி பாவத்திலையும் அநியாயத்திலையும் சாபத்திலையும் மீறுதலிலும் ஏதோ ஒரு கட்டிலே நம்ம இருந்திருப்போம் ஒரு வேளை. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைத்த நோக்கம் அவர் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரமாக இருந்தது போல அவர் அழைக்கப்பட்ட நாமும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பரிசுத்தமாய் வாழ வேண்டி நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நான் செய்கிறது தவறு என்பதை நாம் முழுவதும் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அப்பொழுதுதான் அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் வழியை நமக்கு கொடுப்பார். சிலர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது, பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மக்கள் இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது, அது மட்டும் இல்லாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதுக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், வசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, வசனங்கள் எல்லாம் எப்படி புடமிடப்பட்டிருக்கிறதோ, அந்த வசனத்தில் இருக்கிற அந்த என்ன தன்மை ஒரிஜினாலிட்டி இருக்கோ அந்த தன்மைக்கு சபையாகிய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார்னா, உங்களை பரிசுத்தமாய் நடத்துவதற்கு, இல்லை பரிசுத்தமாய் நீங்கள் போவதற்கு அவர் அனுமதியும் தரணும். அதே சமயத்தில் நீங்கள் பரிசுத்தர் என்பதை அவர் உறுதி செய்து உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். அழகான வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம அழைத்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவர் ஒரு உத்தமன், அவர் நீதிபரர், இருள் அவரை அணுகாது. வெளிச்சம் மாத்திரம்தான் இயேசப்பா கிட்ட இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான். எனவே நாம் நடக்கையில் எல்லாம் பரிசுத்தராக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். உங்கள் பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய இருதயத்தின் ஆழமான திங்கிங், அந்த சிந்தனைகள் போன்ற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. நம்பர் 1 உங்கள் செயல் பரிசுத்தமாக இருக்கணும்னா உங்கள் பேச்சு பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் பேச்சு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது பொல்லாத சிந்தனைகளும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுக்கு சொல்லுவார் ஆரம்பிக்கும் போது. அப்போது நமது வாழ்க்கையில் பொல்லாத சிந்தனைகள், அந்த சிந்தனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக பேசுவோம். சரியாக பேசிட்டோம் அப்படின்னா நம்ம பேச்சு தான் வாழ்க்கையாக மாறும். என்ன ஸ்பீச் பண்ணுறவங்களையும் அது உங்கள் லைஃபாக மாறும். அந்த லைஃபு, அந்த நடக்கை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அந்த பரிசுத்தமாக இருக்கும். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று இங்கே பேதுரு முடிக்கிறதை பார்க்குறோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் அவர் முன்னிருந்தவர், அவர் குற்றம் இல்லாதவர், இயேசு மாசு இல்லாதவர். ஸோ அந்த தேவன் பரிசுத்தமாய் இருந்தபடினாலே சபையாகிய நம்மையும் அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். பாவக்கரையிலே அகப்பட்டிருந்த நம்மை இயேசு தமது ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செஞ்சுக்கன்னா அவர் வழிக்கு நம்மை நடத்தியிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கவனிக்கும் போது 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்க வசனம்,
ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் இங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நம் எல்லோரும் இயேசு என்றதான தெய்வத்துடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர்கள். ஆமென். அவர் நமக்கு செய்த அநேக அதிசய அற்புதங்களை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாய்ப்பு என்றால், இந்த பூமிக்கு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்கான இந்த சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாசிக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்ற பாருங்க, ராஜரீகமானவர்கள், ஆசாரிய கூட்டமானவர்கள், பரிசுத்த ஜாதியானவர்கள், சொந்த ஜனங்கள். எப்போ இதெல்லாமே அவர் புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள். இயேசு செய்த அவர் செய்த புண்ணியங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை நாம் அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்களாக இருப்பீங்க, ராஜரீகம் செய்வீங்க, பரிசுத்த ஜாதியாக இருப்பீங்க, தேவனுக்கு சொந்த ஜனங்களாக இருப்பீங்க. ஓகே, எப்போ ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி வெளியே சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவருக்கு அதிகமாக வசனங்கள் பொங்குதோ, அந்த வசனம் உள்ள ஸ்டோரேஜ் ஆகுதோ, அவங்களால தாங்க முடியாமல் வெளியே கக்குவாங்க. அதிகமாக வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது, பரிசுத்த ஆவியான நடத்துதல் உங்களுக்கு இருக்குன்னா, உங்களை அறியாமலே உங்களை பார்க்குற எல்லாருக்கும் வசனத்தை சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களை அறியாமல் நடக்கும். அது எப்போ இயேசுவை பற்றி நான் ஒருத்தர் சொல்லுவேன், ஒருத்தர் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை சொன்னால் கூட நம்மளை அறியாமலே இயேசு என்றதான தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இயேசு கடவுள் உண்மையாகவே விடுதலை கொடுக்கிறதை நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அறிமுகப்படுத்துகிறோம். எப்போ யார் அறிமுகப்படுத்த முடியும் என்றால், அவர்களுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் பொங்கி இருக்கும்போது, அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்கும்போது, அதை தாங்கி கொள்ள முடியாமல் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மக்களுக்கு அந்த புண்ணியங்களை அறிவிக்கிறவங்களாக இருப்பாங்க, அந்த பரிசுத்தத்தை அறிவிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஆசாரிய கூட்டத்தை குறித்து அறிவிக்கிறவங்களாக இருப்பாங்க, அந்த ராஜாக்களை குறித்து அறிவிக்கிறவங்களாக இருப்பாங்க. எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாங்க. அப்போ கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துறது என்பது அவர்கள் பாவத்திலிருந்து மக்கள் விடுதலையாகி அவர்கள் சமாதானத்தையும் அவர்கள் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளதான் நம்ம வழிவாசலை திறந்து வைக்கிறோம் மக்களுக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றில் பார்த்தோம், நாம் எல்லோரும் பாவிகள். ஸோ என் நடக்கை எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். என் நடக்கை என்றால் நான் பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கணும், என் கண் பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், என் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும், என் செயல்பாடுகள் பரிசுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். இது எல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு நிறைய வசனங்கள் ஸ்டோரேஜ் ஆகும்போது, பைபிள் படிக்கும்போது நிறைய அந்த வசனங்கள் நம்மளுக்கு பொங்குச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா, உங்களை அறியாமலே அவருடைய ஆச்சரியமான அந்த புண்ணியங்களை ஆண்டவர் உங்களை குறித்து தேசத்திற்கு அறிவிக்க வைப்பார். அப்போ வசன அறிவு நிறைய இல்லை அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட அதை பற்றி பேச மாட்டீங்க. ஏன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கே பத்தலை, உங்களுக்கே வேத அறிவு இல்லாதனால தான் நம்மளால் வெளில என்ன செய்ய முடியாது, அதை பேச முடியாது. நமக்கே ஒரு அட்வைஸ் தேவை, நமக்கே ஒரு ஆலோசனை தேவை, நமக்கே வேத அறிவு இன்னும் பத்தாது. 1000 விஷயங்கள் படித்தாலும் அந்த வசனங்கள் பத்திரப்படுத்தினால்தான் அவன் பாக்கியவனாக இருப்பான். தாவீது சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வாக்குகளை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன் என்பதை பதிவு செய்கிறார். அப்போ நான் பாவம் செய்யக்கூடாது, என்ன செய்யணும், ஆண்டவர் வாக்குகளை இருதயத்தில் வைத்து வைக்கணும். இப்போ நிறைய படித்து நிறைய விட்டுட்டீங்க அப்படின்னா பயனற்றது. எவ்வளோ படித்தாலும் படித்ததை பத்திரப்படுத்தி நீங்கள் போய் எக்ஸாமில் உட்காந்து ஞாபகப்படுத்தி எழுதினா தான் பாஸ் ஆகுவீங்க. நான் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டேன், ஒன்றுமே ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னா அது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க. அப்போது படித்தது எல்லாமே நம்ம மனசில் பத்திரப்படுத்தணும், இருதயத்தில் எழுதி வைக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை நடப்பதற்கு முயற்சிகளை ஏறெடுக்கும். இன்றைக்கி நான் என்ன வசனம் படித்தேன், அந்த வசனம் படித்தேன்னா அந்த வசனத்தை படியாகி இன்னைக்கு வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். நீதிமொழிலேருந்து ஒரு வசனம் படித்தேன், சோம்பேறியே இன்னும் எவ்வளோ நேரம் தூங்குகிறாய் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துடணும், சோம்பேறி இல்லாமல். இன்னும் எத்தனை காலங்கள் நீங்கள் மதியற்றவளாக இருப்பீங்க அப்படின்னா, நம்ம ஏன் மதியற்றவளாக இருக்கிறோம் கவனிக்கணும். புத்தி இல்லாமல் ஏன் இருக்கிறோம், ஏன் நன்மை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் நம்ம நன்மை செய்யாமல் இருக்கிறோம், நம்மளால் என்ன நன்மை செய்ய முடியும். உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்தால் நன்மை.
பணம் காசு கிடையாது, உங்ககிட்ட இல்லை, ஆனால் ஒருவனுக்காக ஜெபிக்க முடியும். ஒருவனுக்காக ஜெபிக்கும் போது அவனுக்கு விடுதலை நடக்கும். பணம் காசு கொடுப்பதுதான் உதவி என்பது அல்ல. என்கிட்ட என்ன இருக்கிறதோ, நல்ல ஆலோசனை இருக்கா, அதை பகிர்ந்து கொடுங்க. அவனுக்காக ஜெபிக்க முடியுமா, அதை அவர் பகிர்ந்து கொடுங்க. என்ன உங்களால் பகிர்ந்து கொடுத்து உதவி செய்ய முடியுமோ அதை உங்களால் செய்ய முடியும். அப்போ ஒவ்வொன்றா வசனம் என்னென்ன பேசுகிறதோ அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்டோரேஜ் ஆக 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 வசனங்கள் உங்களை தூங்க விடாது. அது பொங்கி எழும்போது நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, இந்த புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கும்போது இங்கே அழகான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு. ஊக்கமாய் ஜெபிக்க சொல்றோம் இல்லைங்களா, ஊக்கமான அன்பு. அன்பு இருக்குமானால் திரளான பாவங்கள் நம்ம விட்டு அகன்று போகும். அன்பு கூறு என்றால் நாம் உறவினர்கள் மத்தியில் மாத்திரம்தான் அன்பு கூறுகிறோம். பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன் மனைவிகள், அண்ணன் தம்பிகள் போன்ற. அப்போது அந்நியனையோ பரதேசிகளையோ திக்கற்றவர்களையோ ஏழைகளையோ விதவைகளையோ நாம் அவர்கள் அன்பு கூர்ந்து அவருக்கு செய்வதல்ல. அன்பு கூற வேண்டுமென்றால் கொடுத்து அன்பு கூறுவது. நமக்கு கொடுக்கறது தான் கொடுப்பான்னு கிடையாது, அவர்கள் தராவிட்டாலும் கொடுத்து அன்பு கூறுவது. எதையெல்லாம் தரலாம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் பகிர்ந்து கொடுங்க. எதுவுமே இல்லையா, அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக தனிப்பட்ட ஜெபத்தில் ஒரு 10 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி அந்த மாதிரி ஜனங்களுக்காக ஜெபியுங்க. 9ஆம் வசனம் சொல்றது, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒரு உபசரியுங்க. எதையாவது வாங்கி கொடுங்க அவங்க சாப்பிடுவதற்கு. எதையாவது உங்களால் முடிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா என்ன செய்யக்கூடாது, அவங்கள முறுமுறுத்துட்டே டீ காஃபி கொடுக்கக்கூடாது, முறுமுறுத்துட்டே சாப்பாடு தரக்கூடாது. அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறோம், வராங்க அப்படின்னு வரவேற்கிறோம் அப்படின்னா அவங்க நல்லா போஷித்து அவர்களை நீங்கள் அனுப்புவது ஒரு ஆசீர்வாதமாகும். ஏன்னா சில நேரத்தில் தேவ தூதர் என்று அறியாமல் அவர்களுக்கு போஜனம் கொடுக்குறாங்க. சில நேரத்தில் வந்தவர் தேவ தூதர் சாயல் படி இருக்கிறபடினாலே அதை அவர்கள் கொடுக்காம சில என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் செய்கிறது உண்டு. அப்போது ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் இடத்துக்கு யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிறவர்களாக இருங்கள். ஏழு எளிய ஜனங்களை உபசரிக்கக்கூடியவர்களாக இருங்கள். ஏழு எளிய ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுங்கள். கொடுத்து அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படியாக பிளஸ் பண்ணுங்க. அது நிமித்தமாக அங்கே ஒரு வல்லமையும் அது நிமித்தமாக ஒரு மகிமையும் அங்கே மக்கள் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அடுத்த வசனத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருடைய பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று இங்கே இருக்கிறது. அப்போ ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட வசனத்தின்படி அட்வைஸ் பண்ணணும். வசனத்திலிருந்து வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்குது. நம்முடைய சொந்த கதையை பேசாமல் சொந்த ஆலோசனை கொடுக்காம யார் என்ன கேள்வி வேணா கேட்டாலும் வசனத்திலே ஆன்சர் இருக்கு. உலகத்தில் இருக்கிற மனுஷன் எந்த பிரச்சனையோடு வாழ்ந்தாலும் வசனத்தில் ஆன்சர் இருக்கு. அதுக்குன்னு ஒரு வசனம் இருக்கிறது. நீ எந்த பிரச்சனையோடையாவது வா, நீ வந்து எங்ககிட்ட நிற்கிறீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வரீங்க ஒரு பிரச்சனையோடு அப்படின்னா உங்களுக்கு 4 வசனம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனையான கொண்டு வாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையாக கொடுவாங்க, நன்மையோ தீமையோ அநியாயக்காரனோ அக்கிரமக்காரனோ துன்மார்க்கனோ நீ பாவியாக இருந்து நீ வந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வசனத்தில் ஆன்சர் இருக்கிறது. அதிலிருந்து விடுதலையாகி பிழைப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படியாகிலும் ஒரு கூட்டம் ராஜரிக கூட்டமாக, எப்படியாகிலும் ஒரு கூட்டம்
தெய்வ சந்ததியாக எப்படியாவது ஒரு கூட்டம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ இங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தருடைய பலத்தின்படி செய்ய கடவன். என்ன பலன் உங்களுக்கு இருக்கோ அதுல உதவி செய்யுங்க. கடன் வாங்கி உதவி செய்யாதீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி நிற்பீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் நிற்பீங்க. அப்போ ஆண்டவரையும் மக்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா குறையும் சொல்லுவீங்க. சில பேர் தான் சம்பாதிப்பது தானுக்கே பத்தாது, அள்ளிக்கிறவரையும் தூக்கம் வராது. 20,000 சேலரி வாங்குறேன்னா 20,000 கமிட்மெண்ட் வச்சுப்பேன். 30,000 சேலரி வாங்குறேன்னா 30,000 கமிட்மெண்ட் வச்சுப்பேன். 50,000 சேலரி வாங்குறேன், 1,00,000 சேலரி வாங்குறவங்க கூட 1,00,000 ரூபாய்க்கு உண்டான கமிட்மெண்ட் வச்சுக்கிறோம். அப்போ அதுலேருந்து எப்படி உதவி செய்ய? சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்குது, காசு அதிகமாக கையில் இருந்து செலவிடுது, சீட் ஏதாவது போட்டு வைப்போம், சங்கம் ஏதாவது கட்டுவோம், ஏதாவது சின்ன ஒரு சேவிங் ஏதாவது செய்வோம். காசு தானே எடுது, செலவிடுது, யாராவது வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறது உண்டு. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த பலத்திலிருந்து நீங்கள் பகிர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே உங்களை இன்னும் வல்லரசாக மாற்றிக்கொண்டே இருக்கும், இன்னும் செல்வந்தனாக மாற்றும், இன்னும் உங்களை பெஸ்டான நபராக மாற்றும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் யுக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, இன்னும் முதிர்ச்சி அடைவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 20 வருஷம் சர்ச்சுக்கு போகிறாம்பா, அவங்ககிட்ட ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த பைபிள் நாலேஜே கிடையாது, பைபிள் நாலேஜே இல்லை. 5 வருஷம் சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் நாலேஜே பெரிய அளவுக்கு இல்லை என்று எத்தனை பேர் மக்களை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறது உண்டு. அப்போது இயேசு என்ற தெய்வத்தை ஆராதிக்கிறோம், வாரந்தோறும் நம்ம சபைக்கு வருகிறோம், வாரந்தோறும் குறைஞ்சது 10 வசனத்தையாவது சபையில் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பைபிள் வேறு தனியாக படிக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10 வருஷமாவது படிக்கிறோம். அப்போ எத்தனை வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்வோம், எத்தனை வசனங்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், எத்தனை வசனத்தின் நிமித்தம் நம்ம அநேக ஜனங்களுக்கு நம்ம பிளஸ்ஸிங்காக இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் எந்த அளவின்படி உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அந்த அளவின்படி மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள், அது பாக்கியமான ஒன்று. ஒருவன் உங்களுக்கு கடன் கேட்டால் முகம் கோணாதீர்கள் என்று வசனம் இருக்கும். நான் உங்ககிட்ட கடன் கேட்குறேன்னு நீங்கள் முகத்துக்கு கோணக்கூடாது. நீங்கள் என்கிட்ட கடன் கேட்குறீங்கன்னா நான் முகத்துக்கு கோணக்கூடாது வசனம் இருக்கிறது. ஆனால் கடன் கொடுத்தா ரிட்டர்ன் கொடுத்துடணும். உதவி என்பது வேறு, கடன் என்பது வேறு. உதவி என்பது நீ ரிட்டர்ன் தர வேண்டியது அவசியம் இல்லை, கடன் என்பது நிச்சயமாக ரிட்டர்ன் தரணும். உதவி என்பது ஒரு செஞ்சே ஆகணும் அப்படின்னா அதுதான் அவசியம் இல்லை. கிடைச்சா மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டாலும் மகிழ்ச்சி, கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவன் நன்றி அறிதல் உள்ளவனா இரு என்று வசனம் சொல்கிறது. ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்க வேண்டும் என்றது வேதம் பதிவு செய்யுது. எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு ஆலோசனை கேட்டால் கூட அன்னைக்கு மட்டும் இவர் சொல்ல அப்படின்னா பெரிய ஒரு 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 பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு. அன்னைக்கு மட்டும் இவர் எனக்கு உதவி செய்யலைன்னா, இல்லை ஆலோசனை கொடுக்கல அப்படின்னா நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிருப்பேன், இல்லை என் குடும்பத்தில் லாஸ் ஆகிருப்பேன், சொசைட்டியில் நான் லாஸ் ஆகிருப்பேன், என் பணத்தில் லாஸ் ஆகிருப்பேன் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. யாரால் நீங்கள் நன்மை பெற்றீர்களோ அந்த நன்மைக்கு பாத்திரமானாய் நடங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இன்னும் வாய்ப்பு இருந்தால், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மெச்சூர் இருந்தால், இன்னும் நான் அதை சரியாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டு போட்டு எழுதி வைக்கிறீங்க, யாரெல்லாம் எனக்கு நன்மை செய்தார்களோ, எந்தென்ன நன்மை செய்தார்களோ அந்த நன்மைகளை சொல்லி எழுதி அவங்க பேரை எழுதி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காதபடி ஒரு நோட்டை போட்டு ஒரு டைரியை போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பீங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால் தான் உங்களுக்கு நன்மைகள் என்ன செய்யணும்னா நாளுக்கு நாள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ உதவி செய்யணும். அந்த உதவிகள் நான் செய்யும்போது அந்த உதவிகளை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அவன் விதைத்தால் தான் அறுவடை பண்ண முடியும். விதைச்சிட்டு டெய்லி அந்த விதையை நோண்டி பார்க்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறத ஒரு விதையை மண்ணில் விதைச்சிட்டு என்ன செய்ய முடியாது, தைரியம் டெய்லி அந்த விதை எடுத்து பார்த்தா விதை வந்திருக்குமா? முளைச்சிருக்காது. அப்போ எதையெல்லாம் நீங்கள் கர்த்தர் பேரை சொல்லி விதைக்கிறீர்களோ அது எல்லாமே நீங்கள் அறுவடை பெறுவதற்கு கொஞ்சம் காலம் வேணும். அது முளைக்கும், நிச்சயமாக முளைக்கும்.
அது வெறுமையாய் உங்களிடையில மறுபடியும் திரும்பாதபடி பலனோடு திரும்பும். அவரை கொண்டு அழகான ஒரு வசனம் 11th வாசிக்கிறோம். 11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அப்போ ஒருத்தன் உதவி பண்ணணும் அப்படின்னா கூட அவனை குறித்து வேதம் சொல்லுங்க, தேவன் தருகிற அந்த பலம் என்னவோ அந்த பலத்துல நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய என்ன செய்ய முடியும், இருக்கிறதுல இருந்து உங்களால் என்ன செய்ய முடியுமா கர்த்தருக்கு, அதை நீங்கள் செய்யுங்கள். அப்ப நம்பர் 1 பார்த்தோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று பார்த்தோம். நம்பர் 2 செகண்ட் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகத்தான் ஆண்டவங்களை அழைத்திருக்கிறார். அப்போ புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டுமானால் நிச்சயமாக வேத அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். பைபிள் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களால் யாருக்குமே சொல்ல முடியாது. எல்லாம் யாருன்னா அவர் புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். 3வது நம்ம கவனிச்சோம், முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கணும். வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவர் போதித்தால் ஒருவன் போதித்தால் கர்த்தர் வார்த்தையின்படி போதிக்கவும், ஒருவன் உதவி செய்தால் அவர் கொடுத்த பலத்தின்படி உதவி செய்யவும் அவர் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிற ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கு. அப்போ நன்றி அறிதல் உள்ளவளாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அதெல்லாம் எடுத்து என்ன செய்யுங்க, உட்காந்து ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதுங்க. உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க அவர்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க. எதெல்லாம் நன்மைகள் நடந்தது அந்த நன்மைக்கெல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருங்க. ரிட்டன் தராவிட்டாலும் பரவாயில்லை, வசனம் சொல்லுகிறது நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கி அவர் நேற்று உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு, அது ஒரு 5-6 வருஷம் ஆகிட்டு இருக்கும். பட் உன்னால் இன்னைக்கு வரையும் உன்னால் கொடுக்க முடியறதில்ல. அட்லீஸ்ட் அந்த நபருக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கி ஒரு ஆலோசனை, நான் இல்லை அப்படின்னா அன்றைக்கி இவர் இல்லை, நான் தான் அவருக்கு சோறாயம் கொடுத்தேன் அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றி உள்ளவளாக. அவரே சொல்லையா, அவர் பணக்காரரு, அவர் நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரையும் பார்க்கணும். ஆண்டவர் கணேசன் இருக்காருல்ல, தெரியாமல் சொல்கிறேன், கணேசை கவனிக்கல, நீரெல்லாம் இல்லையா, இப்போ நீங்களாம் வித்துட்டு நிற்கிற இடத்தெல்லாம் இப்போ கணேஷ் தான், ஓகேவா? ஸோ அவரை எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன், எதை உங்களுக்கு மனுஷர்கள் செய்தார்களோ அதை நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று வசனத்திலே இப்படி வாசிக்கிற. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இயேசு கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் பாடுகள் அனுபவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா அந்த பாடுகள், அவர் செய்த பாடுகள், இயேசுவால் அவரும் பாடு அனுபவிச்சாரு, நான் அவருடைய பாடுகளின் பங்காளியாக இருக்கிறேன். கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ அவர் நிமித்தம் அவரை கொண்டு துன்பப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவனாக இருப்பீங்க. நன்மை செய்வது நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீங்கன்னா நீங்கள் பாக்கியவனாக இருப்பீங்க. ஆனால் தீமை செய்து துன்பப்படுவீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. வசனம் சொல்லுகிறது, தீமை செய்து நீங்கள் துன்பப்பட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கலாம் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ ஒரு பாவம் பண்ணிட்டு, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு, நீங்கள் மீறுதலாக பேசிட்டு நீங்கள் ஒரு பாவத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஐயோ தானா வந்த துன்பமாச்சே அப்படிலாம் கிடையாது. நன்மை செய்யும்போது வருகிற துன்பம், நன்மை செய்யும்போது வருகிற பாடுகள், நன்மை செய்யும்போது வருகிற தனம், எல்லாம் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகள், இது எல்லாமே நீங்கள் அனுபவிப்பீர்களானால் இது நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆமேன். அது மட்டும் இல்லாமல் வசனம் சொல்கிறது 14ஆம் வசனத்தில் கவனிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாருங்கள், அழகான ஒரு வசனம். அவர் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. நீங்கள் பாடுபடுறது எப்படிப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா,
கொலைப்பாதன், அதுக்குரிய பாடுகள் நீங்கள் அது பாடுகள் படாத, பொல்லாப்பு, நீங்கள் எதையாவது மற்றவங்களுடைய எடுக்கிறது, திருடுறது, பொல்லாத காரியங்கள், அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டதினாலே பாடுபடுகிறவனாக இருக்கவனா இருப்பீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புவது தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் செய்கிற பொல்லாப்பு நிமித்தம் பாடுபட்டால் நம்ம மட்டும்தான் பொறுப்பு. நான் பொல்லாப்பு செய்யலை, பட் எனக்கு தீங்கு செய்தார்கள் அப்படின்னா அது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், அது நிமித்தம் துக்கப்பட வேணாம். நாம் செய்த பாவத்து நிமித்தம் நமக்கு துன்பம் வருமானால் அது நிமித்தம் நீங்கள் துக்கப்படுங்க. நீங்கள் செய்த நீதி நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வருமானால் அது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறபடினாலே. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நாம் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறோம். சில பேர் நம்ம சொல்லுவோம், நம்ம இல்லைங்க நான் சர்ச்சுக்கு எப்போ போனோம் அப்போதான் பிசாசு போராட்டம் நிறைய இருக்கு அப்படிம்போம். சர்ச்சுக்கு வந்தப்போ தான் பிசாசு போராட்டம் இருக்கும் அப்படிம்போம். மாற்று கருத்து கிடையாது, 100% உண்மை. வசனத்தோடு ஒரு இணைந்து ஓடே வேணும். ஓடினால்தான் ஓட்டப்பந்தயம் ஜெயிக்க முடியும். எல்லாம் ஜெயிக்கிறது கிடையாது, ஆனால் ஓடுகிறவன் ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஓட வேண்டும். அவன் பந்தய பொருளை பெரும்படிக்கு ஓடணும். அப்போ ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம் உங்களை பராமரித்து பாதுகாத்து பரலோக ராஜ்யம் வரை உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமாக அநேக ஜனங்கள் வெளியே இருப்பாங்க. இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிற கூட்டம் குறைந்தது, ரொம்ப சின்னது. அப்போ இடுக்கமான வாசலுக்குள்ளாக சபைகள் இன்னைக்கு மக்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு பெரும் கூட்டத்தை இன்னைக்கு பார்க்குறாங்க. இன்னைக்கு உலகத்தில் மெகா சர்ச்சஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மெகா சர்ச்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சபைகள், ஒரு 50,000 பேர் உட்காரக்கூடிய, 1,00,000 பேர் உட்காரக்கூடிய, 2,00,000 பேர் உட்காரக்கூடிய மெகா சர்ச்சஸ். இந்த உலகத்திலே பெரிய சர்ச்சஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய பாலி ஆங்கிச்சோ என்றதான ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஒரு சர்வீஸில் 5,00,000 பேர் உட்கார அளவுக்கு அவர்கிட்ட இடம் இருக்கு. இந்தியாவிலே பெரிய சபை ஆந்திராவில் இருக்க பாஸ்டர் சதீஷ்குமார். பட் இப்போ டி மோகன் சென்னை ஏஜி சர்ச்சு. தமிழ்நாடு இந்தியாவிலே இன்னைக்கு பெரிய சர்ச் அப்படின்னா ஏஜி சர்ச் தான். சென்னையில் 50,000 பேர் உட்காரக்கூடிய சபை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலே அதுதான் பெரிய சர்ச். இப்போ பெரிய சர்ச் வந்ததுனால சுற்றி இருக்கிற 10-20 கிலோமீட்டருக்கு இருக்க எல்லா சின்ன சபையும் விழுந்துருச்சு. ஆனால் ஒரு வரலாற்றில் எடுத்து பார்க்கும்போது கடந்த 100 வருஷமாக எதெல்லாம் உலகளாவிய மெகா சர்ச்சஸ் இருந்ததோ அதில் 80% மெகா சர்ச்சஸ் இழுத்து மூடப்பட்டது பின்காலத்தில். அப்போ மெகா சர்ச்சஸ் இருக்கிறதுனால சின்ன சர்ச்செல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மெகா சர்ச்சை தான் நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் கேட்கார் ஆக்கார் நாக்கார், உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. பெரிய சர்ச்சுக்கு போனால் கேள்வி கேட்பாங்களா அவங்கள? எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் கேள்வி கேட்போம். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்போம், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்போம். சின்ன சபை உங்களை விசாரிக்கிறவன் ஆனப்படினாலே உங்கள் பாரத்தை அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். இப்போ உங்களை விசாரிக்கிற இடத்துல ஆண்டவர் கொஞ்ச காலத்திற்கு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் அடுத்த மெய்ப்பனாகலாம், இல்லை அடுத்த மெய்ப்பன்கிட்ட நீங்கள் ஆடுகள் ஆகலாம். பட் கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் விசாரணைக்குரிய இடத்துல இருக்கீங்க. மெகா சர்ச்சஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல விசாரணை இல்லை. நீங்கள் போகலாம் வரலாம், எந்த மாற்றம் உங்களுக்குள்ள என்ன செய்யாது, கிரியேட் செய்யாது. அப்போது நம்ம சபைக்கும் சங்கத்திற்கும் நம் கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கிறோம். நமக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம உத்தரவு கொடுக்க வேண்டும். என்ன செய்தாலும் நம்ம உத்தரவாதியாக இருக்கிறோம். என்ன செய்தாலும் நம்ம ஒருத்தருக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் அப்பா அம்மாவுக்கு பதில் கொடுக்கணும்.
அதுபோல் சபை மக்கள் என்ன செய்தாலும் ஊழியக்காரங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஏன்னா அவங்களுக்குள்ளாக மக்களை ஆண்டவர் கொஞ்ச காலத்திற்கு அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறார். நேற்றுக்கு விசாரணைக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் வெட்கப்படாமல் இருக்கிற ஊழியக்காரராக இருங்கள். மந்தையை நீங்கள் மேய்க்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க. 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகம் மனதுடனே. அப்போ ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற நம்முடைய மனைவியோ கணவனையோ பிள்ளைகள் அந்த மந்தைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ப்பதற்கு மேய்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது கட்டாயமயம் அல்ல, விஷ்ணமயம் அல்ல, அவனவன் தன் மனதில் நிர்ணயித்த மனப்பூர்வமாய் மன உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று அங்கே வசனம் சொல்கிறது. இப்படி செய்வீர்கள் ஆனால் 6ஆம் வசனம் சொல்லுது, 5-6வது வசனத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அப்போ அவர் சமூகத்தில் இருக்கும்போது, அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஏற்ற காலங்கள் வரும். அந்த காலத்தில் நிச்சயமாக கர்த்தர் நம்ம உயர்த்துவார். அவர் உயர்த்தும் போது நம்முடைய எல்லா எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படும். அதுவரை நீங்கள் மறைவாக பாதுகாத்துட்டு இருப்பார். அதுவரையும் நீங்கள் நன்றி உள்ளவளாக இருங்க, உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க. உதவி செய்ய உங்களால் பலன் இல்லையா, பலன் என்ன இருக்குன்னு பாருங்க, ஜெபிங்க. அட்லீஸ்ட் இப்போ அவங்களால ஜெபிக்க முடியும் இல்லைங்களா? ஒரு நபருக்காக உதவி பண்ண முடியல, பக்கத்து வீட்டுக்காக உதவி பண்ண முடியல, காசு கிடையாது, அவளுக்காக ஜெபிக்க முடியும். அந்த நபரை குறித்து அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த ஜபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. எப்பா இதை நீ எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் உன் கையை வைத்து யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் கையை வைத்து ஆண்டவர் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவர் செய்வார். அப்போ எப்போ ஆண்டவர் சமூகத்தை உட்காரும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜித்த சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏன்னா உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜித்த சிங்கத்தை போல யாரை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஸோ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே உங்கள் அழைப்பிலே, உங்கள் தரிசனத்திலே, நீங்கள் கற்றுக்கொண்டதிலே நீங்கள் உறுதியாக இருங்க. எனவே ஆண்டவர் வருகை தாமதம் இல்லை, அவர் நிச்சயமாக சீக்கிரம் வரப்போறாரு. ஆயத்தமாக இருக்கிற யாவரும் அவரோடு கூட புறப்பட்டு போக இருக்கிறோம். ஆமென். நம்ம எழுந்திருப்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். கேட்ட வசனத்திற்காக ஸ்தோத்திரம்.